தனி வட்டியில் அசலானது எண் ஆண்டுகள் இரட்டிப்பாகும் எனில் எத்தனை ஆண்டுகள் எம் மடங்கு ஆகும்? ஓகேங்களா? ஸோ பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். எண் ஆண்டுகள் எத்தனை மடங்கு ஆகுது? 2 மடங்கு ஆகுது. ஓகேவா? அப்ப எண் ஆண்டுகள்ல 2 மடங்கு ஆகுது. அப்ப எம் மடங்கு ஆக எனக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? ஸோ இப்படி கேட்டாங்க அப்படின்னா, இது என்னது? தனி வட்டியில தான். என்னது? தனி வட்டியில கேட்டாங்கன்னா இப்ப என்ன பண்ணா, 2ல இருந்து 1 கழிக்கணும். 2ல இருந்து 1 கழிச்சு இதோட பெருக்கணும். அவ்வளவுதான், ஆண்டுகள் கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி எம்ல இருந்து 1 கழிச்சு ஆண்டுகளை பெருக்கணும். அப்ப என்ன வரும்னா எம் மைனஸ் 1 இன்ட்டு என் அப்படின்னு வரும். அவ்வளவுதான். எம் மைனஸ் 1 இன்ட்டு என். இது எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, 5 ஆண்டுகள்ல 2 மடங்கு ஆகுது. 5 ஆண்டுகள்ல 2 மடங்கு ஆகுது. அப்ப 4 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும்? இதுதான் கொஸ்டின். 5 ஆண்டுகள்ல 2 மடங்கு ஆகுது. அப்ப எத்தனை ஆண்டு 4 மடங்கு ஆகும்? அப்படி கேட்டாங்கன்னா, இங்க மடங்கு என்ன கொடுக்கணும்? 1 கழிக்கணும்னு சொன்னோம். ஓகேவா? அப்ப 2ல 1 கழிச்சா 1. அப்ப 1 இன்ட்டு 5 எவ்வளவு வரும்? 5 வரும். ஓகேவா? அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? 4. அப்ப 4 1 கழிச்சா 3. அப்ப ஒரு பங்கு தான் 5. அப்ப 3 பங்கு எனக்கு வரும்? 15. அப்ப ஆன்சர் 15 ஆண்டுகள். அப்ப இங்க என்ன பண்ணோம்? 1 குறைச்சிட்டு இந்த ஆண்டு அப்படி போயிருக்கும். அதே தான், எம்ல 1 குறைக்கிற எம் மைனஸ் 1 இந்த எண் அப்படியே பெருக்கிறோம். அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் சி, எம் மைனஸ் 1 இன்டி என். ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபார்முலா டைப் அப்படியே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். சரி, நம்ம டேரக்டாவே கண்டுபிடிச்சிடும். இங்க என்ன கேட்கறேன்? ஃபார்முலாவே கேட்கறாங்க. என்ன பண்றது? ஸோ எத்தனை மடங்கு சொல்றாங்களோ 1 கழிக்கணும். ஸோ கழிச்சிட்டு ஆண்டுகளை பெருக்கணும். அவ்வளவுதான். மடங்குல இருந்து 1 கழிக்கணும், ஆண்டை பெருக்கணும். ஆன்சர் வந்துடும்.